ஹாய்! இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டீம்டு ஃபிஷ் ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் ஈஸியா பண்ணலாம். ப்ளஸ் வந்து மெயினா வந்து இதில ரா ஸ்மெல் வராது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலா வந்து ஸ்டீம்டு ஃபிஷ்னாவே வந்து ஒரு மாரி ரா ஸ்மெல் அடிக்கும். பட் இது ட்ரை பண்ணி பாருங்க. ரா ஸ்மெல்லே உங்களுக்கு கொஞ்சம் கூட வராது. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேன் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கங்க. நிறைய ஆயில் ஆட் பண்ணாதீங்க. இதில வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம், சோம்பு, பெப்பர் இது போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/4 இல்லை அரை பெருசாக இருந்ததுன்னா ஒரு 1/4 போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்து புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. இது போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மெயினாக நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து பச்சை வாசனை அடிக்காது. ஃபைனலாக வந்து கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இது வந்து பைண்டிங்குக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த மிக்சருக்கு வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து புளி கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நான் இப்போயே வந்து இந்த இலை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபிஷ் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது டேர் ஆகும். அதனால் வந்து நான் இப்போயே வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். பட் இதுக்கப்புறம் வந்து நான் மசாலா வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இமீடியட்டாக மசாலா போட்டுட்டு ஸ்டீம் பண்ணால் அந்த மசாலா வந்து அவ்வளோ கீழே மீனில் இறங்கியிருக்காது. நான் இப்போ வந்து ஒரு மினிமம் 1 ஹவராவது வந்து நான் விடுறேன். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் மசாலா எல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அது நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பனானா லீஃபில் வந்து இப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம த்ரெட்டு இந்த பூ கட்டுற த்ரெட் இருக்குல்ல அதில் கூட வந்து நம்ம பார்சல் கட்டுற மாதிரி கூட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கட்டலாம். நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸில் வந்து ஃபிஷ் நல்லா வெந்துடும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டீமர்லேயோ இட்லி பாத்திரத்துலேயோ வச்சோன்னா ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். இது வந்து திருப்பணுன்ட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இன்கேஸ் அப்படியே திருப்பினோன்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் கழித்து இன்னொரு பக்கம் கூட திருப்பிக்கலாம். இது வந்து நம்ம ஆனியனு, குக்கும்பர் அந்த மாதிரி ஏதாவது லெமன் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.